ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி நம்மை சுய பரிசோதனை செய்து ஒரு சுத்திகரிப்பு செய்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணியிருக்கோம் இல்லையா? தேவன் உதவி செய்தார். தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தை கேட்கணும், இங்கே வரணும் அப்படின்னு அந்த சூழ்நிலை வந்தோடனே உடனே டக்குன்னு உட்காந்து நான் என்ன பேசணும், ஆவியானவர் எனக்கு வசனம் தரணும். நான் காத்திருந்த போது உடனே டக்குன்னு எனக்கு வசனம் வந்துட்டுது. அதை நான் பார்க்கணும். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 5:13 நீங்கள் வாசிக்கும் போது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அதை வாசிங்க. 5:13. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், கனமுள்ளவர்கள் பட்டினினால் தோய்ந்து போகிறார்கள், கூட்டத்தார். ஓகே, என் ஜனங்கள். அப்போதும் என் ஜனங்கள் யாரு? தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் அறிவில்லாதனால சிறைப்பட்டு போறார்கள். சரியா? பல விதமான சிறையிருப்பு இருக்குல்ல. சிறையிருப்புன்னா உங்களுக்கு புரியும். பல விதமான கடினமான மீள முடியாத சூழ்நிலைக்குள்ள அடைபட்டு இருக்கிறான்ல, அதைத்தான் சிறையிருப்பு சூழ்நிலை என்று சொல்லுகிறோம். அப்ப என்னத்தினால சிறையிருப்புக்குள்ள சிக்கினாங்கன்னா அறிவு இல்லாதனால. என்னத்தினால? தேவ ஜனங்களுக்கு என்ன இல்லையா? அறிவு இல்லையா? ஆவியானவர் பேசுறாரு. நான் ரொம்ப ஆழமா வளர்ந்தேன். என்ன இது? என்னுடைய ஜனங்களுக்கு அறிவு இல்லையா? அதனாலதான் சிறைப்படுறாங்களா? ஓசியா 4:6 படிங்க. ஓசியா 4:6 படிக்கணும். நீங்க படிக்கும் போது இதே வார்த்தை அங்க இருக்கு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் இராதபடி உன்னை வெறுத்து விடுவேன். வேதத்தை மறந்தாய், ஆகையால் ஓகே நான் உன் பிள்ளைகளை மறந்துருவேன். இந்த அறிவு எங்க இருக்கு? தேவனுடைய வேதத்துல இருக்கு, இயேசுவின் வார்த்தையில இருக்கு. நீ என்னுடைய வார்த்தையை மறந்துட்ட. யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைச்சிருந்தாதான் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு கிடைக்கும். என் வார்த்தையை வறுத்துட்ட இல்ல, என் வார்த்தையை மறந்துட்ட இல்ல, அதை புறக்கணிச்சுட்ட இல்ல, அதனாலதான் அறிவு இல்ல. தேவ ஞானம் இயேசுவின் வார்த்தை அந்த அறிவு இல்லாததுனாலதான் தீமைகள் வருது. அதுலன்னா சங்காரம்னா அழிவு இல்லையா? அழிவு வருது என்ற வார்த்தையை பேசுற. இன்னொரு வார்த்தை அதுல இந்த ஆசாரியன் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. இது கொஞ்சம் ஆசாரியர்கள் அல்லனா வேதத்து இந்த ஆசாரியர்கள் யாருன்னு சொன்னா, மல்கியா 2:7 படிச்சா, மல்கியா 2:7 சொல்லுது, ஆசாரியனுடைய வாய் ஞானத்தை காக்க வேண்டும், அறிவை காக்க வேண்டும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய மெசஞ்சர், தூதன். ஹல்லேலூயா. அப்ப அறிவு எங்க இருந்து வருது? தேவனிடத்துல இருந்து வருது. அது எங்க இருக்கிறது? தேவனுடைய வேதத்துல இருக்கு. அதனாலதான் நான் சிம்பிளா சொல்றேன், இயேசுவின் வார்த்தைகள்ல புதிய ஏற்பாடுலாம் நீங்க அழகா அதிகமா வாசிக்க வேண்டும். அதன் மூலம் தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதலாவது. அப்புறம் ஊழியக்காரர்களாகிய நாங்க இருக்கோம் இல்லைன்னா ஊழியக்காரர்கள், அவங்க இயேசுவின் வார்த்தைகளை பேசணும். அதன் மூலம்தான் ஜனங்கள் அறிவை அடைந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்ப ஜனங்களுக்கு அறிவு, ஏன்னா வாயில வார்த்தையை தேடுவாங்க. இந்த பிரசங்கர் என்ன பேசுவாரோ, கர்த்தர் என்ன பேசுவாரோன்னு காத்திருக்கிறாங்கல்ல. அப்ப காத்திருக்கும் போது நான் என்ன செய்யணுமோ, நான் என்னதான் பேசுறேன், நான் சரியா நான் நிக்கிறேன் இல்ல, அதான் பேசுறேன். எனக்கு பேசுற நான் எண்ணங்கள்லாம் வாயை பார்த்துட்டே உட்கார்ந்துருக்காங்க. உனக்கு தோன்ற முதல்ல நீ மரம் அடிச்சிடக்கூடாது. சரிதானுங்களா? மரம் அடிச்சிடக்கூடாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசணும், அறிவா பேசணும். வாயில வேதத்தை தேடுவார்கள். வேதம் தான் பேசணும், கட்டுக்கதை பேசிடாது. அந்த ஜனங்களை பார்த்தோன்னா இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு காமெடி எல்லாம் பேசுறாது. என்னங்க அப்படித்தானே? காமெடி எல்லாம் பேசுறாத, நீ தேவனுடைய வேலைக்காரன், மெசஞ்சர் ஆஃப் காட், ரொம்ப ஞானமா பேசு அப்படின்னு கண்டிக்கிறத பாக்குறோம். இது ஒரு பக்கம். என்ன புரிஞ்சுங்க? ஆண்டோட வார்த்தை வசனங்களை நம்ம மதிக்கிறது இல்ல, அது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஊழியக்காரர்கள் அநேக சந்தர்ப்பத்துல இன்னைக்கெல்லாம் காமெடி பிரசங்க மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாருமே காமெடி தான், காமெடியன்ஸ் ஆயிட்டாங்க இல்ல. ஆமா, அங்க வேதமே வசனமே பேசுறது, அது ஒரு பக்கம். இன்னைக்கு யாராவது பேசனா இவங்க அது பிடிக்கிறது இல்ல. இவர் இந்த பிரசங்க யாரையும் கூப்பிடப்படாது, இவரு நாங்க விரும்புற மாதிரி பேச மாட்டேங்கிறார். அவரை கூப்பிட்டா அவர் நல்ல காமெடி எல்லாம் பேசி, கதையெல்லாம் பேசி அப்படி நல்லா சந்தோஷப்படுத்துவார். இவர் சும்மா வசனம் வேத பாடம் எடுக்க வந்திருக்காரு. வேத பாடம் வேற என்ன பாடம் எடுக்கணும்னா
வேற என்ன? ராமாயணம் படிக்கணுமா? எங்கன்னா வேற பாடம் எடுக்கணுமா? வேத பாடம் தானே எடுக்கணும். சரி. 2 தீமோத்தேயு 4:3-4 சொல்லுது, இந்த ஜனங்கள் அதாவது சுய இச்சைக்கேற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். ஜனங்களுக்கு கட்டுக்கதை கேட்கறதுனா ரொம்ப சந்தோஷம். புதிய எழுப்புதல்லாம் வந்துடும். கொஞ்சம் கதை பேசிட்டா சத்தியம் பேசினா எழுப்புதல் வராது. ஆமா, ஆவி வராது, அனல் வராது. அப்படி இருக்கிறாங்க. சோ தீமோத்தேயுவே, நீ ரொம்ப தெளிவாரு, இதை பற்றி அசையாது, சத்தியத்தை பேசிட்டே. எப்ப இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படி வாங்களோ அப்பதான் அவங்களுக்கு என்ன வரும்? அந்த சிறையிருப்புல இருந்து விடுதலை வரும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுறதுதான் டக்கு வசனம் வந்துட்டே இருந்து அதை குறிச்சு வச்சுட்டேன். நீங்கள் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம வழக்கமா சொல்லுவோம்ல, அது என்னன்னு பாத்துடலாமா? அந்த வசனத்தை கொஞ்சம் டாப் டு பாட்டம்னு சொல்லுவோமே, மேல இருந்து முழுசா படிச்சிருவோமா? இப்ப படிங்க, யாத்திராகமம் 15:26 என்ன சொல்ற? நல்ல கவனிக்கணும். நீ தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை ரொம்ப கவனமா கேட்கணும். அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். அந்த வார்த்தை யாருக்கு? நானே. யாருக்கு பரிகாரிங்கிற? நானே உன் பரிகாரியா கர்த்தர்னா மேல சொன்னார்ல, வார்த்தையை நல்லா கேட்டியா? அதை கவனமா கடைபிடிச்சியா? என்னுடைய பிரமாணங்கள்ல இருந்தியா? அப்படி இருந்தா நான் உனக்கு பரிகாரியா இருப்பேன். நிறைய சந்தர்ப்பத்துல இந்த மேல உள்ளதெல்லாம் வெட்டிடுவாங்க, டிலீட் பண்ணிடுவாங்க. வெட்டிட்டு நானே ரோட்ல போற பிச்சைக்காரமா இருக்கலாம் அவர் பரிகாரியா என்ன சொல்றீங்க? இப்படி எல்லாம் மேஜிக் பண்றாங்கல்ல, பிரசங்க மாதிரி நல்ல மெஜிஷியன்ஸ், நான் அவனுக்கு நல்ல மேஜிக் எல்லாம் தெரியும். ஓகே, எல்லாம் பண்ணுவான். சரி, அப்படி செய்ய முடியாதுங்க. எத்தனை விஷயம் உள்ள இருக்கு. அதான் கொஞ்ச நேரமா நான் சுத்திகரிப்பு நடத்தினேன்ல, எப்படி இருக்கிறோம், நமக்கு தேவனுக்கு இடையில உறவு எப்படி இருக்கு, அதான் பிரசங்க இப்பதான் தெரியுது. ஏன் பரிகாரம் வரலன்னா ஏதோ அவருக்கு கண்ணு இல்ல, காது இல்ல, மூக்கு இல்லன்னு பார்த்தா அவர் அடிச்சிடறாரு. அடி இல்ல. ஏசா 59:1 என்னுடைய கை குறி போல, நான் என்ன குருடனா? நீ மட்டும் தான் பாக்குறியா? நான் குருடனா? நான் செவிடனா? உன்னுடைய அக்கிரமம் தான் உனக்கு எனக்கு நடுவா பெரியவனை உண்டாக்குன்னு சொல்லிட்டாருல்ல. புரியுது இல்ல? இப்பதான் நமக்கு புரியுது இல்ல. ஓகே, ஆவியானவர் பேசுறார், நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் மத்தேயு 15:8-9 சொல்வார், இந்த ஜனங்கள் நல்லா சத்தம் போடுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, சாப்பிட்ட ஜெபம், சாப்பிடாம ஜெபம், தூங்கி ஜெபம், தூங்காம ஜெபம், சங்கிலி எட்டுன ஜெபம், சங்கிலி அத்த ஜெபம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா என் மனசு அவங்களோட இணையாது. ரொம்ப முக்கியமா அடிக்கடி நான் பயன்படுத்துற ஒரு வார்த்தை, நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். அது இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். அதை முதல்ல சரி பண்ணணும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தை உணர முடியல, உங்களுடைய ஆவியானவர் என்னோட கனெக்ட் ஆக முடியல, அதை சரி பண்ணிக்கிட்டு தாங்க அடுத்த வேலை. அதுக்கு உபவாசம் பண்ணணும், அதுக்கு பேய்க்க நோக்கியும் உபவாசம் பண்ண வேண்டாம். நம்முடைய மனசு தேவனோடு இணைக்கப்பட முடியாம தடங்கள் இருக்குல்ல. நான் ஒரு முறை ஒரு சபைக்கு ஒரு பிரசங்கத்துக்கு போயிருந்தேன் பாருங்க. அதுக்கு முன்னால ஒரு வாரம் அங்க ஜபம் நடந்திருக்கு அந்த சபையில, எனக்கு தெரியாது நடந்திருக்கு. அப்ப அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு தாயார் சாட்சி சொல்லு. என்ன சாட்சி சொல்லுதுன்னா, எனக்கு ஒரு சும்மா அடிக்கடி கோபம் வந்துகிட்டே இருந்து, எப்படியா கோபம் வந்துகிட்டே இருந்து, நான் ஏன் இப்படி சும்மா தேவையில்லாம கோபப்படுறேன் அப்படின்னு எனக்கு உணர்வு உண்டாயிட்டு. உடனே நான் உபவாசிச்சுட்டு, எப்படியா இந்த கோப குணம் என்னகிட்ட போகணும், எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல, கேட்கறதுக்கு ஒரு வித்தியாசமான குணமா இருக்குல்ல, சரியில்லை, அதுக்கு உபவாசம் பண்றேன்னு சாட்சி சொல்லுது. அல்ல இல்லையோ? சரி. அப்போ மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களா போதிச்சு வருஷக்கணக்கா ஆராதனை நடக்குங்க. நம்முடைய மனசு தேவனோட இணையில ரொம்ப முக்கியமான விஷயம். கிறிஸ்தவ கோலத்துல நானும் சுத்திட்டு தானே வர்றேன். மனசு தேவனோட இல்ல, பாட்டுக்கு குறையில்லை, இசைக்கறிக்கு குறையில்லை, ஆராதனை ஜபத்துக்கு கூட ஒன்றும் குறையில்லை, மனசு இணையில. சின்ன விஷயம், மனசு மட்டும் இணையறது மாதிரி நடந்துட்டா எல்லா விஷயம் சரியா. ஏசாயா 55:8-9 சொல்லுது இல்ல, உன் நினைவு எனக்கு நினைவு கிடையாது, உங்க வழி என் வழி கிடையாது. அப்புறம் எப்படி என் மனசு உன்னோட இணையும்? நீ உன் பாதையில போறா, நான் என் பாதையில போறேன். இல்ல இல்லையோ? உனக்கு தோண மாதிரி நீ போறா, அத்திரு வந்தோட சத்தம் போட்டு, ஏன் சிந்தை இல்லையே, உங்களுடைய வழி என்னப்பா, உங்களுடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்யணும், அதெல்லாம் நீங்க கவலிக்கல. இதெல்லாம் சொல்ல போனா ஜனங்கள் விரும்ப மாட்டாங்க, ஜனங்கள்லாம் விரும்ப மாட்டாங்க. அந்த வீட்டார் கோச்சுக்குவாங்க. பாண்டி பாதையில வீட்டார் கோச்சுக்குவாங்க, அல்ல அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்ப போயிட்டே இரு, அவங்கள்ட்ட போ, அவன்கிட்ட இருந்ததை கொடு, அப்படி விட்டுடுவாரு, கையை விட்டுருவாருங்க. நாங்க அப்படி செய்ய முடியாது. ஆனா நாங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய தூதன், மெசஞ்சர் ஆஃப் காட். உன் வாயில வார்த்தை தேடுவான், நீ சொல்றது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும்.
சும்மா கதையெல்லாம் விட்டுடாத. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய இதயத்தை தேவனோடு இணைக்கும்படி, அது ரோமர் 12:1-2 உங்கள் வாழ்க்கைய, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்றேன். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. மற்றெல்லாம் வீண் ஆராதனைன்னு சொல்லிட்டார்ல. நல்ல வேலை இது தவறிடுறோங்க. நமக்கு இந்த காலத்துல தெரியல. இந்த காலத்துல உள்ள சபை ஒண்ணுக்கும் தெரியல. பழைய காலத்துல உள்ளவங்களுக்கு தெரியுது. இப்போ உள்ளவங்களுக்கு என்ன பிரசங்காரு எனக்கு ஒண்ணுமே புரியல, മനസ്സിലാകുന്നില്ലല്ലോ இல்லல்லோ, അങ്ങനെയാണോ, புரியலங்கிறாங்க சிலர். இந்த சின்ன விஷயம் சிம்பிளா பேசினா புரியல. ஏன்னா நமக்கு அந்த பழக்கம் கிடையாது பாருங்க. அனுபவம் இல்லாதவங்களுக்கு தெரியாதுல்ல. அனுபவம் இல்லாதவங்களுக்கு அது என்னது, அது எப்படி, நோ, அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, அடுத்த சொல்றார், நீங்கள் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்ன செய்யணும், பகுத்து பாத்தியலாம். அப்படித்தானே நடக்கிறோம் நம்ம. ஆண்டவர் பல காரியம் செய்யணும்னு ஆசைப்படுறோம், நல்லதுதான். ஆனா நாம எந்த அளவு இது உமக்கு பிரியமா இருக்குமா, இது சரியா இருக்குமா, இது தப்பா இருக்குமோ, நான் எல்லாரும் மாதிரி காப்பி அடிக்கிறேனோ, அடிச்சான் காப்பி அடிக்கிறானோ, இப்படி சிந்திச்சிருக்கணும்ல. ஆமா, நம்ம அடிச்சான் காப்பின்னா தெரியுமா உங்களுக்கு? ஒரு பையன் வந்து வீட்டு பாடம் எழுதிட்டு இருந்தான் நைட்டு. ஒரு வந்து குறுக்கு முறுக்கா அடிச்சிட்டு இருந்தது, ஓடிட்டு இருந்தது. இவன் கோவத்துல இப்படி அடிச்சானே, அதை அடிபட்டாங்க ஒட்டிட்டு அந்த நோட்டுல. இவன் அதை கவனிக்கல. அவன் அடிச்சுட்டு அது பாட்டுக்கு எழுதிட்டு நோட்டை மூடி வச்சுட்டான். மறுநாள் காலையில அடுத்த வீட்டுக்கார பையன் கேட்டான், டேய் ஏத்து வீட்டு பாடம் எழுதினியா? ஆமா எழுதுனேன். அந்த நோட்டை கொண்டா இவன் கொடுத்தான். இவன் வாங்கி கொண்டு எழுதிட்டே இருந்தான். ஒரு இடத்துல ஒரு ஒட்டி இருந்துல்ல ஏத்த அடிச்சது. இவன் இந்த இடத்துல ஒரு ஒட்டணும். இவன் மெனக்கட்டு போய் தேடி பிடிச்சு அடிச்சு கொன்னு ஒட்டி வச்சுட்டான். நம்ம அடிப்போம், நாயை அடிப்போம், பேயும் ஒட்டுவோம். ஆமா, யோசிக்க மாட்டான்ல இது எதுக்கு, ஏன், நன்மையா தீமையா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த வசனத்துக்கு ஒத்து போதா, அதெல்லாம் நம்ம பாக்குறது கிடையாது. நம்ம தோன்ற மாதிரியே போயிடுவோம். சபைகளுக்கு நான் சொல்வேன், அப்போஸ்தலர் முதல் கர்த்தர் சபையில முதலாவது அப்போஸ்தலரை இரண்டாவது தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 12:28 சொல்லுது. இவங்க அப்போஸ்தலர் உபதேசம், அப்போஸ்தலர் அழைப்புள்ளவங்களும் இருக்க மாட்டாங்க, அப்போஸ்தலர் உபதேசத்தை போதிக்கிறதாலும் அதையும் கேட்க மாட்டாங்க. சபைக்கு முதல் விஷயமே இங்கதாங்க இருக்கணும். அதுக்கப்புறம் தான் தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் தான் அற்புதம், அப்படிதான் வரிசையா தான் சொல்லி இப்படி ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தோன்றலாம் செய்வாங்க. செஞ்சுட்டு சென்னையில இருந்து ஒருத்தரை கூப்பிடுவோம், அங்கேருந்து ஒருத்தரை கூப்பிடுவோம். புது பிரசங்கியார் வந்தா என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காது இல்ல. எஸ், இப்படிதான் நம்ம கோலம், பெந்தேகோஸ்தே கோலம் ஏமாந்து கிடக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய பாதத்துல நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சரியான சுத்திகரிப்புக்கு வரணும். நீங்கள் எசேக்கியேல் 34 5 வசனத்துல வந்தா, 5 அங்க ஒரு வார்த்தை இருக்கு, படிப்பியலாம், நீங்க படிப்பியலாம், என் முன்னால வர்றது சும்மா அதை குறிச்சு வச்சுட்டேன். அது எசேக்கியேல் 34:5 வாசிங்க. மேய்ப்பன் இல்லாததுனால் ஆவைகள் சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கு ஈரையாயின. நல்லா நீங்க கவனிங்க, நல்ல வேலை. ஏன்னா சமீபத்துல ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்த நான் அங்க பிரசங்கம் பண்ணுவோம், முன்னால என் பிரசங்கம் ரொம்ப ரசிப்பாங்க. அப்ப அந்த சகோதரர் அடிக்கடி என்னை கூப்பிடுவார், என்னோட பேசுவார் அந்த சபை சூழ்நிலை. அப்போ அந்த சபையில நடந்த 2 மரணங்களை குறித்து சொன்னார். தொடர்ந்து 2 மரணங்களை குறித்து சொன்னார். ரொம்ப சங்கடமா இருக்கு பாஸ்டர், விசுவாசி சபைக்கு வர்றவங்க அதுல ஒருத்தன் கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்தான், இங்க உள்ள சூழ்நிலை ஏதோ பார்த்து பேக் ஸ்லைட் ஆயிட்டான், அப்படி இப்படி எல்லாம் இருந்தது, இப்படி ஆகி போச்சுன்னு சங்கடமா பேசிட்டு இருந்தார். சோ இதுல என்ன ஆவியானவர் எனக்கு சொன்னார்னா, மேய்ப்பர்கள் இல்லாததுனால மந்தைகள் சிதறுண்ட போயின, அது காட்டு மிருகங்களுக்கு இரையாயிற்று. அப்போ நாங்க ஆசாரியர்கள் தேவனுடைய வார்த்தையை சரியா பேசி தேவ சித்தத்துல ஜனங்களை நடத்தாம இருந்தா இங்க சபைகள்ல பிரச்சனை வருது. இது ஒரு இஷ்யூ. இது எல்லா சபையிலும் இப்ப பரவலா ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ கேக்குறாங்க, எங்களுக்கு முடியல பாஸ்டர், சிதறோன்ட்டாங்க, மந்திரவாதத்துக்கு போயிடுறாங்க. எங்க போறாங்க? பெந்தேகோஸ்தே சபைக்கு வர்றேன், மாந்திரிகத்துக்கு போறான், குறி கேட்க போறான். சோ ஒரு பக்கத்துல அவன் போயிட்டாங்கிறத நம்ம பேசிட்டோம். மறுபக்கம் எங்களுக்கு ஒரு கேள்வி, இவன் ஆவிக்குரிய சபையில இருந்தவன்ல ஏன் அங்க போனா? நாங்க சில வேலை ஊழியக்காரர்கள் பேசிடுவோம், அங்க ஜபிக்கலாம் வாங்கன்னு ஓடுறாங்க ஜனங்க. ஒரு கேள்வி வருது, இவன் சபையில இருக்க வேண்டிய விசுவாசி ஏன் ஓடுறான்? ஒரு கேள்வி இருக்குல்ல. இவனுக்கு எல்லா பரிகாரமும் எல்லாம் சரியா இருக்கிறதான் ஓட மாட்டான்ல. அவன் சொல்லிய பாரு, நாங்க ஜோம் பண்ணோம் பாத்துக்கோன்னு சொல்லியிருப்பான்ல. இங்க பரிகாரம் இல்லாதனால மந்திரவாதிகள்கிட்ட போறாங்க, குறி கேட்கறவங்கள்ட்ட போறாங்க. விசுவாசி இங்கேயும் கூட்டத்துல உட்காந்துருப்பான், இங்கதான் ஒண்ணும் பேசல, ஒண்ணும் நடக்கல. அப்ப சபையை நாங்க எப்படி நடத்தணும்? ஆண்டவர் இங்க பேசல, இங்க வந்தவன் வெளியே போறான்னா எங்களுக்கு ஃபால்ட் வருது இல்ல. ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடினால என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து அடங்கணும். அப்ப ஆத்மாக்களுக்கு நாங்க உத்தரவாதம் பண்ணணும். எங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? ஓட முடியுமா? என்ன கணிக்க வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாமா? போக முடியாது. சோ அதனால எல்லாம் சேர்த்துதான் பேசுறோம், எங்களையும் சேர்த்துதான் ஆவியானவர் பேசுறாரு.
அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாம் அப்போஸ்தல அஸ்திபாரம். நமக்கு ஒரு பிரமாணம், ஒரு வசனம் வருது இல்ல, ரோமர் 12:6. ரோமர் 12:6 என்ன சொல்லுது? படிங்க 12:6. ஏன் இந்த சபைகள்ல எரர்ஸ் நிறைய வருதுன்னா, அப்போஸ்தல அஸ்திபாரம் இல்லைன்னு ஆவியானவர் தொடர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா என்கிட்ட பேசுறாரு. அவங்க வேற நமக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன். அந்த வார்த்தை விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய். ஓகே, அப்ப விசுவாச பிரமாணம்னு சொன்னா எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம், கிறிஸ்து மூலக்கல்லு, இயேசு சொன்னது செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்னது செஞ்சதுதான் நமக்கு விசுவாச பிரமாணம். சரிதானுங்களா? இதுதான் விசுவாச பிரமாணம். இந்த விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடிதான் தீர்க்க தரிசனம் இருக்கணும். இந்த விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடிதான் சுகமளிக்கிற வரம், அதை தொடர்ந்து நம்ம கொடுக்கிற உபதேசம் இருக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். இது இல்லாம போறதுனாலதான், ஏன்னா நீங்கள் ஆதி திருச்சபையை பாருங்க, அது 2ஆம் அதிகாரம், ஆதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43, 41 அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னா, அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அப்பம் பெக்கிறதிலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்றதும் உறுதியாய் தரிச்சிருந்தாங்க. தொடர்ந்து என்ன நடந்தது தெரியுமா? அப்போஸ்தலரால அநேக அற்புதங்கள் அடையாளங்களும் நடந்தது. ஜனங்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு பார்க்க முடியல. ஏன்? அப்போஸ்தல அஸ்திபாரம் மட்டும் இல்ல, பெந்தெகோஸ்தேல நிறைய அஸ்திபாரம், சிஎஸ்சி அஸ்திபாரம், கத்தோலிக் அஸ்திபாரம், வெளிநாட்டு அஸ்திபாரம், உள்நாட்டு அஸ்திபாரம், நிறைய நூதனமான அஸ்திபாரம் இருக்குல்ல. இதை வச்சுட்டு எப்படிங்க பரலோக தேவனுடைய கிருபை பெற முடியாது. போயிடலாம் உலகத்துல, நீங்க அப்படி எப்படியும் ஓடி ஜனங்களை கூட்டி நீங்க போயிடலாம். ஆண்டவர்கிட்ட போயிடணும்னா யாருன்னு கேட்பாரு. நான் சொன்னதை நீ செய்யலையே, ஏன் அஸ்திபாரத்துல நீ இல்லையே, என்னுடைய அப்போஸ்தலர் எல்லாம் தூக்கி தூர போட்டு நீ வேற நூதன அப்போஸ்தலனா போறா, நான் உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும் இல்லையா? அதான் மத்த 7:21 பிதாவின் சித்தம் செய்யல, நாமத்தெல்லாம் பயன்படுத்தி பேய் வரட்டுனா எல்லாம் செஞ்ச தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. அன்புக்குரியவர்களே, இது யாருக்கு பேசுறோம்? தெருவுல நிக்கிற மற்றவனுக்கு பேச மாட்டோம். இயேசுவின் குமாரன் விடுதலை கொடுக்கிறாருன்னா உடனே முடிஞ்சிடுதுங்க. அப்புறம் உள்ள வந்தா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தினால விடுதலை வரணும்ல, அப்படி வரணும்ல, அதான் அந்த லெவல் தானே. ஏன் நமக்கு விசுவாசிகளாகிய நமக்கு, நம்மளாம் ரொம்ப வருஷம் விசுவாசிகள் இல்ல, மற்றவன்லாம் விசுவாசி பாவி, அவன் நரகாக்கினிக்கு போறான், நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னா பீத்திட்டு நடக்கிறான்ல. நம்ம நிலைமை எப்படி இருக்கு? நம்ம தான் பேசுறோம், அப்படிதான் சபையை நாங்க இப்படிதான் சரிப்படுத்த முடியும். அப்ப நமக்குள்ள அப்போஸ்தல அஸ்திபாரம் கிடையாது. அந்த அனுபவம் இல்லாதனால தொடர்ந்து ஒண்ணும் இல்லை. கேட்கிற தீர்க்க தரிசனம் ஒண்ணும் அப்போஸ்தல அஸ்திபாரத்துல நிக்காது. அது இயேசுவை கொலை செய்த யூதருடைய அஸ்திபாரத்துல நிக்கும். அதான் தீத்துக்கள் நிருபத்துல பவுல் கண்டிப்பா சொல்வார். 1:13-14 படிச்சிருக்கீங்களா? 1:13-14 எப்படி தேவ கிருபை இழக்கிறோம், அதை பெற முடியாம போறாங்கிற ஒரு நுட்பத்தை ஆவியானவர் பேசுறார். படி. தீத்து 1 உண்மையா இருக்கிறது யூதருடைய கட்டுக்கதைகளுக்கு சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களா உண்டாகி இருக்கும்படி கண்டிப்பாய் கடிந்து கொள்ளு. விசுவாசத்துல நமக்கு ஆரோக்கியம் உண்டாச்சா? விசுவாசின்னு பேரு, வருஷம் ரொம்ப ஆயிடுச்சு, அது 30-40 நமக்கு தெரியல. நமக்கு இன்னும் ஆரோக்கியம் வரலங்க. உள்ளான மனுஷன்ல ஆரோக்கியம் வரல, உள்ளான மனுஷன்ல வரல, புறமான மனுஷன்ல வரல, ரெண்டுலேயும் இல்லையா? அது எபேசியர் 3:16 ஆவியினாலே உள்ளான மனுஷன் வெள்ளமே வெல்லப்படணும் இல்ல. நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம், கோட்டை விட்டுட்டோம், அப்படியே போயிடுவோம். ப்ராப்ளம் வந்த பிறகுதான் ஐயோ அது என்னமோ ஏதோன்னு நம்ம தத்தளிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்ம விசுவாச வாழ்க்கை, நம்முடைய சபையினுடைய நிலைமை எல்லாம் சீர்படாம இந்த பரிகாரங்களை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சபையில இருந்து பரிசுத்த ஆவியானவர் வெளியே போயிடுறாரு. நம்ம நினைக்கிறோம் அவர் அந்த வார்த்தை சொல்லுதுல்ல, எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை துக்கம் வரல, வருத்தம் வரல, நமக்கு வருதில்ல, அவருக்கு வராதான். எப்படி எத்தனை விதத்துல வருத்தப்படுத்தியிருப்போம். அவர் இறங்கி போயிடுவார். ஒரு முறை நான் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கேன் பைக்கில். அவர் சொன்னாரு, அந்த பாஸ்டர் எல்லாம் உணர்ந்து கிடக்கு, நீங்க வந்துதான் ஒன்று தட்டி கொட்டி ஒன்னு அப்படி பண்ணணும்னாரு. நான் போயிட்டு இருக்கேன். போகும்போது அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போறேன். ஒரு காட்சியை பாக்குறேன். அது என்னன்னா, ஆண்டவர் அந்த சபைக்கு வெளியே போய் அந்த கேட்டு பக்கத்துல நிக்கிறாரு. எப்படியா கேட்டு பக்கத்துல நிக்கிறாரு. நான் என்ன இவர் அங்க நிக்கிறாருன்னா, அவர் சொல்றாரு, வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கிரும் நல்லா கூப்பிட்டு பாட்டுலாம் பாடுறான். நான் வந்தேன், உள்ள உட்கார்ந்தேன். நான் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கேங்கிற போதும் வேண்டாமா? அவன் காமெடி நடத்திட்டு இருக்கிறான். அவன் என்ன எரிச்சல் விட்டுற காரியம் எல்லாம் செய்யறாப்பா. ஏன் கண்ணு முன்னால நான் பார்த்துட்டே இருக்கணும், இவன் நடத்துற பாவக்கூத்த பார்த்துட்டே இருக்கணும், இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு மேட்சுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்து இழைச்சுப்பானு
பார்த்து பார்த்து இழைச்சவனே. அதனால வந்துட்டேன். அங்க இடத்து கூப்பிடுறான், வறுமையா போதகரே அந்த கூப்பிடுறான். திருப்பியும் போனா இதுதான் பண்ணுவான், என்ன கூப்பிட்டு வச்சுட்டு அவன் மேஜிக்க காட்டிட்டு இருப்பான். நான் போய் புரியுதுல்ல அவங்களுக்கு, நான் போனோட சொல்லிட்டேன். இப்படி ஆவியானவர் பேசுறாரு, நீங்க அவரை கூப்பிட்டு வச்சுட்டு வீண் மேஜிக் எல்லாம் காமெடி எல்லாம் நடத்துறீங்களா, அவர் கஷ்டமா இருக்கான் ஓடி போயிடுவாரு. புரியுதா? ரொம்ப நுட்பம். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப நுட்பமான விஷயம். ஒரு வார்த்தை கோபமா பேசிட்டாலே அவ்வளவுதான், பாவாரிக்கை செஞ்செல்லாம் திருப்பி வராது. பரிசுத்த ஆவி வராது, வேற ஆவி வந்து கை கால் உதறிடும், அது வேற விஷயம். அப்ப எவ்வளவு கவனமா நாம நடக்கணுங்கிறதுக்காக தான் ஆவியானவர் இந்த வசனங்களை சொல்றார். அப்போ 2 பேதுரு 1:1 இருந்து நீங்க படிச்சீங்கன்னா அங்க என்ன படிக்கிறோம், படிங்க. எப்படி நாம் தேவ கிருபை இழந்து போவருடைய சூழ்நிலை வருது, படிச்சிருங்க. 2 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனமா? இல்ல 2 அதிகாரம் 1 வசனம், சாரி, 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், கள்ள போதல் இருப்பார்கள், கேட்டுக்கு ஏதுவான வேத பரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி கிரயத்துக்கு கொண்டு வந்த இயேசுவை மறுதளிச்சிட்டு தீவிரமான அழிவை உருவாக்குவார்கள். அவர் மூலமா சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உள்ளவர்களாய் அப்படியே ஆதாயமா தங்களுக்கு ஆதாயமாய் வசப்படுத்துற வழியில எல்லாம் போயிருவாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறது இப்படிதான். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், அந்நிய அக்கினி உள்ள கொண்டு வர விடாது, கள்ள தீர்க்கதரிசிகளை உள்ள விடாது. அப்புறம் ஜென்மத்துல பரிசுத்தாவியை நீங்க பார்க்க முடியாது. அல்ல இல்லையோ, தெரியாம நடந்துட்டு விட்டுடுங்க. கள்ள தீர்க்கதரிசி இவன் குழப்பறான், வேற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் அமைதியா, சண்டை ஒண்ணும் போட வேண்டாம், அமைதியா தள்ளிவை. ஏன்னா இது சபை, ஜாஸ்தி அவர் பரிசுத்த ஆவியான ஒரு விளாவுற இடம். இது என்ன நடக்குன்னா, வேத புரட்டுகளை நுழைய பண்ணின்னு அந்த வார்த்தை இருக்குல்ல, ஆவியானவர் சொன்னார், வேத புரட்டுகளை சபைக்குள்ள நுழைக்கிறான், வேத புரட்டுகளை விசுவாசிக்குள்ள மண்டைக்குள்ள நுழைக்கிறான். இப்ப புரியுதா நான் சொல்றது? யோவான் 14:30 ஆண்டவர் சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்று என்னிடத்துல இல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னா, உலகத்தையே நுழைச்சாச்சு. யாருக்கு தலையில? விசுவாசிக்க தலையில பூமியின் உயர்ந்த ஸ்தானம். உலகத்தை எல்லாம் நுழைச்சாச்சு இல்ல, உலகத்தை நுழைச்சாச்சு, பரிசுத்த ஆவியானவர் போயாச்சு. இப்படித்தான் தந்திரமா அவன் நுழைக்கிறான். அந்த ஜனங்களுக்கு மைண்ட் வந்து தேவ பிரசன்னத்துல இருந்து வெளியே போயிடுது, தேவ ராஜ்யத்தின் பிடியிலிருந்து வெளியே போயிடுது. வர வர ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலவீனப்பட்டுக்கிட்டே போகிற ஒரு காரியத்துக்குள்ளே அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அப்ப ஒன்று, வேதத்தை மறந்தீர்கள், ஏன் சத்தியத்தை விட்டுட்டீங்க, அதனாலதான் பலவிதமான பின்னடைவுகள், சிறையிருப்புகள், சங்காரம் எல்லாம் உங்க வாழ்க்கையில வருது. சத்தியத்தை பேசல, காமெடியா போயிடுச்சு, அதனால உங்க வாழ்க்கையில சூழ்நிலையில் சபையில தெய்வ பிரசனத்தை நீங்க இழந்துடுறீங்க. அப்புறம் மனுஷ கற்பனைகள் எல்லாம் புரட்டு பண்ணிட்டு அப்படி பொழுதுபோக்குறீங்க, என்னோட மனசு இணையல. அப்புறம் அவர் சொல்றார், அப்போஸ்தல பிரமாணத்துக்கு ஏற்ப நீங்க செய்யல, அப்போஸ்தல பிரமாணம் அதை ஃபாலோ பண்ணி தான் நீங்க போனோம், அதுக்கு அந்த பக்கம் போய் சபை நடத்த முடியாது, நடத்தக்கூடாது. இப்படியா, இப்படிதான், எந்த சபை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு, இல்லைன்னா தேவ கிருபை வராது. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இப்ப கவனிக்கிறீங்களா? இப்ப சில விஷயம் கொஞ்சம் சத்தியம் பார்த்துட்டோம். இப்ப கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவின்னா அது யோவான் 15:26 தானே, பிதாவின் இடத்துல இருந்து புறப்படுகிறவரும் பிதாவின் இடத்துல நான் உங்களுக்கு அனுப்ப போறவருமாகிய அந்த ஆவி, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவி. ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவல்ல. இந்த ஆவி வந்தாதான் விடுதலை வருது. இங்க ஒரு விஷயத்த நீங்க புரியணும். நான் பல சூழ்நிலையில பாக்குறேன், பல சபையில போகும்போது ஏதோ கை கால் உதறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, உருள்றாங்க, புரள்றாங்க. ஆனா இவங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியில ஒரு விடுதலை கிடையாது, ஒரு மேம்பாடு கிடையாது. தொடர்ந்து கவனிச்சா அது கர்த்தருடைய ஆவி கிடையாது. கர்த்தருடைய ஆவி வந்தா அது விடுதலை கொடுக்கிறது, அது பயத்தை போக்குகிறது. காலமெல்லாம் மரண பயத்துல இருந்தவங்களுக்கு என்ன கொடுக்குது? விடுதலை கொடுக்குது. அப்ப கர்த்தருடைய ஆவி இல்லாம ஒரு ஃபேக்கான ஆவி, ஒரு கள்ளத்தனமான ஆவியில அப்படியே ஜனங்கள்லாம் மாட்டி இருக்கிறாங்க, சிக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, அவங்க பரிசுத்த ஆவி நினைக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து போறது நல்லதுதான். பல விடுதலைகளை நாம பார்க்க முடியாது. 1 கொரிந்தியர் 2:12 சொல்வார்ல, நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம், அந்த ஆவியினாலே தேவனுக்குரியவளை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். என்ன புரிகிறோம்னா, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பலனற்றதா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? விடுதலை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பரிகாரங்களை பார்க்க முடியலையே, என்ன காரணம்? இப்படி நிறைய விஷயம் இருக்கு. கொஞ்சம் தான் பேசியிருக்கேன். உங்க சூழ்நிலைக்கு மெதுவா தான் பேசணும், எல்லாம் தூக்கி போட்டா நீங்க தாங்கிட மாட்டீங்கல்ல.
கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் பேச வேண்டிய இருக்கு. ஏகப்பட்ட எரர்ஸ் இருக்கு. பட் வெளியே பார்த்தா நான் நல்லா இருக்கிறேன். நீங்க வெளிப்படுத்தின விஷயத்துல ஒரு சபைக்கு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீ சரித்திரனும் குருடனும் நர்வாணியமா இருக்கிறத உனக்கு தெரியல. அந்த வார்த்தை அப்படி இருக்கு, உங்களுக்கு தெரியல, அல்லது சபையாருக்கு தெரியல. 17 நீ நற்பாக்கியம், அது 15 இருந்து படிப்போமா? பரிதபிக்கத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நர்வாணியமா இருக்கிறதை அறியாமல், அப்புறம் நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறையும் கிடையாதுன்னு சொல்லுகிறபடியால். இப்ப புரிஞ்சுக்கலாம். அந்த சபை லவோதிக்கேயா சபை. அதுக்கு நினைவு என்னது? தாராளம் காணிக்க வருது, நல்ல வசதியா இருக்கிறேன், கோபுரம் எல்லாம் நிறைய கட்டியிருக்கேன், ஒரு 10,000 விசுவாசி இருக்கு, ஆமா ஒரு சபையில 3 ஆராதனை 4 ஆராதனை, இப்படி சபை நினைச்சிட்டு இருக்கு லவோதிக்கேயா சபை. கர்த்தர் சொல்றார், நீ தரித்திரன், நீ குருடன், நீ நொண்டி, நீ சப்பானி, உனக்கு தெரியல. ஆமா, ஆவியானவர் பேசுற நான் சொல்லல. இப்படிதான் நம்ம நிலைமை. எப்போ சிக்கிறோம்னா இந்த மாதிரி சில கடினமான சிறையிருப்புல இருந்து வெளியே வர முடியாம இருக்கும்போதுதான், ஏப்பா நானும் விசுவாசின்னு தானே நினைச்சிட்டு இருக்கிறேன், ஏன் காரியம் அப்படின்னா அப்புறம் தான் பேசணும். தொடக்கத்துல பேசினா கேட்க மாட்டான்ல, சரியா எல்லாம் தளரணும், நம்ம பலம் எல்லாம் போகணும், இனி முடியாதுன்னு நிலைமைக்கு வரோம்ல, அதுவரை சும்மா இருந்துருவாரு. நான் கவனிச்சிருக்கேன், சிலருக்கு ஆண்டவர் பேச கிடையாது, புரியல, என்ன சத்தம் போட்டு பாக்குறான், ஜெபிச்சு பேச மாட்டான். வர சொல்றாரு, அப்ப பேசினா அவன் கீழ்படிய மாட்டான், அவன் கொஞ்சம் கொழுப்பெல்லாம் வத்தட்டும், கொஞ்சம் கொழுப்பெல்லாம் வத்தட்டும், கொஞ்சம் நெய்யெல்லாம் எடுக்கட்டும், அவன் தரையில உட்காரு, இல்லைன்னா ஈஸியா அவன் கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் பேசுவேன். அப்புறம் பேசிட்டு, ஆண்டவரு நல்ல முடியலப்பா, தாங்க முடியல, ஐயோ உடச்சு போட்டீரே அலறம் போய் சொல்லாரு. 10 வரியத்துக்கு முன்னே இதைத்தான் பேசிட்டு இருக்கேன்னா, நீ அப்பமே குணப்பட்டிருந்தா இன்னைக்கு எவ்வளவோ மேலான அனுபவம் உனக்கு வந்திருக்கும். இப்ப கிளவி ஆயிட்டல்ல, அன்னைக்கே வாலிபத்துல கீழ்படுத்திருந்தா எனக்கு பயனுள்ள பாத்திரமா இருந்திருப்பல்ல, தேவச்சித்தம் எனக்கு பயன்படுத்தி இருப்பேன்ல. நீ கீழ்படிய மாட்டா, அதனால உங்ககிட்ட பேசுறது பிரயோஜனம் கிடையாது. கர்த்தாவே பேசும். சிலர் சொல்லு, ஆமா கர்த்தாவே எப்படி பேசுவார், உங்ககிட்ட எத்தனையோ பேசினேன், 10% அது கேட்கப்படாதா, என்ன எங்கோடி பேசுது, இனி மிஞ்சி போனா கம்பை எடுத்துக்கிட்டு வருவேன் பேசுறதுக்கு, வேற மாதிரி பேசுவேன், பெரும்போடு வருவான்னு போல கேட்க மாதிரி, ரொம்ப முறுக்கி பிடிச்சாச்சுல, கம்பை எடுத்துக்கிட்டு வருவேன், மரியாதையா அல்ல இல்லையோ, அப்படி ஆயிரம்ல. எஸ், அப்போ அவர் பேசுறவர் தாங்க. இப்படி நாம காலம் தாழ்த்தி எல்லாம் விட்டுட்டு, சரி இனி வந்தியா, இனி பல்லெல்லாம் போச்சு இல்ல, கண்ணெல்லாம் போச்சு இல்ல, இனி இருக்கிறது மாதிரி பாக்கலாம், இனி இவ்வளவுதானே உண்டு, அது இனி நான் அப்படி செஞ்சிருவேன். இப்படி என்ன செய்யப்பாரா நீ, முடிஞ்சில்ல, எல்லாம் முடிஞ்சில்ல, நீ கட்டாக்கி போண்டிய காலம் ஆச்சுல்ல, இனி என்ன செய்யப்பாரான்னு கேட்பார். புரியுது நினைக்கிறேன், உங்கள்ட்ட ஆவியானவர் பேசுறாரு அல்ல இல்லையா. இப்படி தாங்க காலத்தை வீணாக்கி போட்டோம். நமக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னா அதெல்லாம் சீரியஸா தெரியாத பாருங்க, அது மேல் மூச்சு கீழ் மூச்சுகளுக்கு வேலைதான் சீரியஸா தெரியும். அது வரைக்கும் அது எனக்கு மச்சனை அப்படி சொல்லுவாரு, மாமா அப்படி சொல்லுவாரு, வெளிநாட்டுல இருக்க தம்பி அப்படி சொல்லுவார், இப்படியாக ஆளுக்க நட்டார். பிறகு எல்லாரும் கைவிட்டு நட்டாத்துல கிடந்த பிறவாகும், ஏசப்பா டாடி, இனி அந்த பொன்னப்பந்தான் உண்டு, செல்லப்பந்தான் உண்டு, தங்கப்பந்தாய் உண்டு, கடைசியில எல்லாம் விட்டா பிறகு இனி வேற வழி இல்லை இல்லையா. இப்படி மாட்டிக்கிறது நல்ல காலத்துல. இப்படி எவ்வளவு வந்தீங்க நீங்க பாருங்க, எனக்கு தெரியல, உங்களுக்குள்ள நடந்த நீங்க தான் பாக்கணும். அதான் வந்தோன்னு கேட்டான்ல, புதிய ஏற்பாடு வாசிச்சா, பரிசுத்தாய்க்கு ஜெபமணியா, பின்ன எங்க இருந்து வரோம், இனி இதையும் பிரசங்கியார் தான் கொடுக்கணுமோ. நானே எத்தனை வசனம் பேசியாச்சுங்க, இது இவ்வளவுதான், 15 வயசுல நான் படிச்சேன், எனக்கு ஆண்டவர்லாம் செஞ்சார் பார்த்துக்கன்னா, அதுவும் செய்ய மாட்டோம், பிரசங்கம் பண்ணாலும் கேட்க மாட்டோம், அப்படியே இருப்போம், குத்துக்கெல்லாம் இருப்போம். ஆண்டவர் வானத்திலிருந்து திறக்கணும், எல்லாத்தையும் வக்கினி இறக்கணும், பலகனியை திறக்கணும், இடங்கொள்ளாம போடுவட்டும், நிறைக்கணும். எப்படிங்க நிறைப்பாரு சொல்லுங்க? நமக்கு பொறுப்பு கிடையாது, நம்ம ஆளுகளுக்கு பொறுப்பு கிடையாதுங்க. ரோட்டங்கரையில நான் பஸ்ல போகும்போது பாக்குறேன், அவன் சாமி கும்பிடுறான், எங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன் கார்ல வரான், மெர்சிடிஸா பென்ஸா எதுலயோ வர்றான், காரை நறுத்துறான், அந்த நடு ரோட்ல நின்னுகிட்டு தோப்பு கரணம் போடுறான். என்னது தோப்பு கரணம் போடுறான்? சிலவன் அதுல விழுந்து கிடக்குறான், பஸ் போகுது, ஆளு போகுது, அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை. பெரிய கோடீஸ்வரன் கார் வேற அதை ஒதுக்கி விட்டுட்டு தோப்பு கரணம் போட்டு போறான், சட்டை போடாம நிக்கிறான், தரையில கிடந்து உருளான், அங்க பிரச்சனை செய்யறான். நம்ம ஆளுக்கு உணர்ச்சியே கிடையாது இல்ல. நம்ம ஆளுக்கு அப்படி எல்லாம் செய்ய சொல்லல, அப்படி கூட செய்ய சொல்லுங்க, வசனத்துக்கு கீழ்படிங்க, கொஞ்சம் அனுசரிச்சு வாங்க, வாங்க என் பின்னால வாங்க, நடத்துறேன்னா அதெல்லாம் இப்ப முடியாது, அதெல்லாம் கிளட் ஆகும்போது பாக்கலாம், 50-60க்கு பிறகு. இப்போ அனுபவிக்க வேண்டிய காலமா என்னென்னமோ சொல்றாங்க, ஒன்னும் அனுபவிக்கல, கடைசியில பாதி வயசுல கிளட் ஆகுறதுதான். சரி அன்புக்குரியவர்களே, அப்போ என்ன புரியுறீங்க? ஆண்டவர் உங்கள்கிட்ட வசனம் பேசினா கீழ்படிஞ்சு பழவனியலாம், சத்தியம் நம்ம பேசுறோமா, பரிசுத்த ஆவியினால தான் நடக்கிறோமா,
கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். நீங்க சீர்தூக்கி பார்க்க வைக்கிறது எங்க வேலை. சரியா? முடிஞ்ச வரைக்கும் சொல்லி தர்றோம். பிரசங்க யாரே உமக்கு நேரம் போகல, நீர் பேசிட்டே இரும். எங்க ஜென்ம சாவத்தை நாங்க விடுவோமாக்கும். எப்படியா? பறவை குணத்தை பேக்கி கொடுத்தாலும் போவாதாம அப்படிதான் சொல்றாங்கல்ல. பேக்கி கொடுத்தாலும் பறவை குணம் போவாதுன்னு சொல்றாங்க. பிரசங்க யாரையே உமக்கு என்ன தெரியும்? என் பறவை குணத்தை நான் விடமாட்டேன். இருந்துக்க முடியும், அப்படியே இருந்துக்க, குத்துக்கல்லாவே இருந்துக்க. இப்படிதான் பிரசங்கியாரு கண்ணீரோட அவர் பிரசங்கியாரு பாஸ்டர் இப்படி ஆகும் அப்படி ஆகும். ஓஹோ, நாங்க மனசுக்குள்ள நினைச்சுக்குவோம் கர்த்தர் பேசுறவள நீ முதுக திருப்பி நிறுத்தணும், நீ பேசுறவள அவர் என்ன செய்வார்? அவரு திருப்பி தான் நிப்பாரு. நம்ம மிச்சமான வில்லங்க எல்ல பிடிச்ச ஆள் அவரு. நிப்பாரா நிக்க மாட்டாரா? கொஞ்சம் தாழ்த்தணும். முடிக்க போறேன். சில வேளை நாங்க ஊழியத்தின் சூழ்நிலையில போவோம் பாருங்க, புறம்போக்குல இருக்கோம், புறம்போக்கு வாழைச்செருவேல் மற்றவர்களுக்கு பெருமையா பார்க்கணும், அகங்காரத்தை பார்க்கணும். நாங்க மனசுக்குள்ள தெய்வமே நாங்க எவ்வளவோ பார்த்துக்கிட்டு உலகத்துல உச்சாணி எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் வேண்டாம் அப்பான்னு இயேசுநாதருக்கு பின்னால தாழ்மையோடு வந்திருந்தா இந்த புறம்போக்கு கேசுகளுக்கு ஆட்டத்தை பார்க்கணும். வரையில கூப்பிட்டேன், வரையில நான் செபிச்ச சொன்னேன், வரையில போன் அடிச்சா எடுக்கல. ஓ, முறுக்க பார்க்கணும். தெய்வமே எத்தனை நாளுக்கு தாளுக்கு இடுப்புல எடுத்திருக்கு, தோல்ல எடுத்திருக்கு, ராத்திரி பகல அலைஞ்சிருக்கு, போட்டு சோற கஞ்சி எல்லாம் கொடுத்து இந்த பாராத்தி எல்லாம் படுத்து வச்சிருக்கு. இது வரைக்கும் அது சவம் பண்ண படிச்சல. இவ்வளவு நாள் சவம் பண்ணியாக்கும் கரையாத்தி இந்த லட்சணத்துல கொண்டு வச்சிருக்கு. இப்ப வாழ முறக்குது. கூப்பிட்டா வரமாட்டீரா? என்னத்த சொல்லணும்? இப்படி ஆகும் சபை நடத்து லட்சணம் பாருங்க. எங்கள்கிட்ட சண்டை போடாதுங்க. வீட்டு கூட்டத்துக்கு குறை இல்ல, செபத்துக்கு குறை இல்ல, பறவை குணம் மாறையிலையே, புத்தி மாறையிலையே. நம்ம மாறினாதான் அவர் மாறுவாரு. பாத்துக்க, நம்ம மாற மாட்டோம்னா அவர் மாற மாட்டார். புரியுதா நான் சொல்லுது? இனி எல்லாம் இப்படி எல்லாம் போக முடியாது. நாங்க எப்ப வேணாலும் ஜெபம் நடத்துவோம், எவ்வளவு வேணாலும் ஜெபிப்போம், பேசுவோம், எல்லாம் செய்வோம். நீங்க மாற இல்லைன்னா அது உங்களுக்கு நன்மை வராது. பிறகு பிரசங்கி மாறிட்ட, பிரசங்கிட்ட வெண்ணி இல்ல, பண்டு வெண்ணி இருந்தது, நீ மூட்டை பூச்சிக்கு காய்ச்சிய மாதிரி காய்ச்சி உன் தலையில ஊத்தணும். ஏன் உன் தலையில வெண்ணி ஊத்தப்படாதோ? ஊத்திருக்காங்க இல்லையா? பிரசங்கி மாருக்கு தான் வெண்ணி வேணுமோ? நீங்களும் கொஞ்சம் வரியமா நடக்குது இல்லையா? வெண்ணி வேண்டாம் வேண்டியதானே? வெண்ணி அதுக்கு நடக்காது. ஒரு சவம் பண்ண தெரியாது, கர்த்தருடைய வசனத்தில் நடக்க தெரியாது, ஒண்ணும் கிடையாது. எடுத்தோன்னா எல்லாரும் வாயில வந்த மாதிரி என்ன பேசிடணும். இப்படியெல்லாம் ஆளுவ பேசுவா. நான் நிறைய ஊழியங்கள்ல பழக்கம் இல்லையா, எனக்கு தெரியும். இந்த வில்ல மாதிரி தான் எங்க கடந்தேன்னு மனசுக்குள்ள சொல்லுவேன். லை, நீ எங்க கடந்தேன்னு எனக்கு தெரியும். உனக்கு லட்சணம் தெரியும். இப்ப முறுக்கா இல்ல, சோற தின்னுட்டா, கொஞ்சம் வளர்ந்துட்டா, மீச வந்துட்டு சபையில முறுக்கி அழிஞ்சு போனவனும் உண்டு. ஊழியக்காரன்ட்ட அப்படி இப்படின்னு பேசிட்டு அதுவரை பாஸ்டர் கட்டச்சாய கொடுத்து ஆசீர்வாதம் வேண்டியிருப்பான். புறம் வாழ முறப்பான். அப்போ மனசிலாக்கிடுவோம். கேடு காலம் ஆரம்பிச்சாச்சு. இனி பிரசங்கியார் என்ன செய்வாரு? எஸ், நாங்க பாக்குறோம் விசுவாசிகளே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரை சேவிக்க பார்ப்போம், அவருடைய வசனத்துல நடக்க பார்ப்போம், தேவ சித்தம் செய்ய பார்ப்போம். இருதயம் தேவனோடு இணைக்கப்படட்டு. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்ஸ், அதுதான் சொன்னேன், அந்த பிரசன்ஸ்ல வாழ பழகுங்க. பிரசங்கி மாறல பெரிய காரியம். ஏதோ சரியா சொன்னோங்க, நாங்க ஒண்ணும் எல்லாம் தெரிஞ்சுட்டு வரல, பரலோகத்துல இருந்து ஒன்னும் கொண்டு வரல, ஏதோ தெரிஞ்சா செய்தோம். சில தப்பிரும், சில வேலை என்ன செஞ்சிடும், எல்லாம் எங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க முறைக்கிட்டு நிக்கும் போது எங்களுக்கு நிதானம் தப்பிடும். இதுக்கு என்ன செய்யாது, குழம்பி போயிருவோம். கர்த்தரும் பேச மாட்டாருங்க. நான் முடிக்கிறேன். அதான் பாருது, நீங்க முறைக்கிட்டு நிக்காது பிரசங்கியாரு. நாங்களும் பார்த்தா கர்த்தர் பேச மாட்டாரு. கர்த்தர் பேசினாதானே உங்களுக்கு சொல்ல முடியும். கர்த்தர் ஏதாவது வழிகாட்டுறவன். ஏன்னா உனக்கு லட்சணம் அப்படி வேற பறவை குணத்தை பார்த்துட்டு இல்லையா இருக்காரு, அவர் பேசாம இருக்காரு. எங்களுக்கு என்ன செய்யுது? வேற வழி இல்ல. மோசைட்ட பேசுன்னு சொன்னாரு, அவன் டென்ஷன் ஆயிட்டான். முடிக்கிறேன். மோசைட்ட மலையை பார்த்து நான் கண்மலையில நிப்பேன், நீ பேசணும், ஜனங்கள் நெருக்கிறார்கள், தண்ணி தருவியடா, என்னடா நினைச்சிருக்காரு நீ முறுக்கணும்னா? மோசை பதறி காம்படுத்து பட்டாருன்னு அடிச்சுட்டான அடியே ஆண்டவரை அடிச்சு போட்டான். அவர்லயே கண்மலையில நிக்கன்னு சொன்னாரு. பேச சொன்ன அடிச்சா தண்ணி வரையல. கோவத்துல திருப்பியும் ஒரு அடி அடிச்சுட்டான். கர்த்தரை பார்த்தாரு, இனி இவனை தண்ணி வராம இருந்தா இவனை கல்லறந்து கொள்ளுவானுவன். சரி போட்டோன்னு அவரு செஞ்சு கொடுத்துட்டாரு. புற சொன்னார், நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை. அல்லேலூயா. நான் உன்ட்ட மோமா பேசுறவன் தானே, நான் உன்ட்ட சொன்னேன்ல, நீ சொன்ன மாதிரி சொன்ன. வேற எவனோ செஞ்சிருந்தா விட்டுடுவேன். ஒரு வசனம் முடிக்கிறேன். அது வந்துடுது. எப்பவும் விசுவாசி ஆண்டவர் அறிஞ்ச ஜனங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சகரியாவிட்ட சொன்னாங்க, ஒரு மோம் பரப்பான் பாத்துக்க, யோவான்னு பேரு போடுன்னு சொன்னா. இது எப்படியா? நான் கிளவேன், என் பொட்டாட்டி கிளவி. அவன் பார்த்தான், டேய் உன்னிட்ட பேசுறது யாருன்னு தெரியுமா? நான் தேவ சமூகத்தில் இருக்கிற தேவதூதன். நீ ஆபிரகாம் வம்சத்துல வந்தவனால ஆபிரகாம் முத்திர வயதுல பிள்ளை 10 பீத்திட்டு நடக்கிற, இப்படி பிரசங்கம் பண்றவங்க நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கப்படாது.
இந்த பிள்ளை பிறகுவோட ஊமையனா இருப்பேன். முடிஞ்சா இதே வார்த்தையை மரியாள்கிட்ட வந்து சொல்லுகிறான். அவன் கேட்கா, இது எப்படி ஐயா நடக்கும்? அவளும் அதே கேள்வி தானே கேட்கிறா. அதே மாதிரி ஒரு சூழல். அங்க கோவப்படலை. பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவருடைய வல்லமைனால நீ பொம்பளை உனக்கு தெரியாது விட்டுடுற ஆசாரியனை கடிந்து கொள்கிறாரு. புரியுதா? இப்போ ஆள் ஆளுக்கு வித்தியாசப்படும். இது ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டிய காரியம். மோசேட்ட சொன்னார், டேய் அந்த ஜனங்கள் கெடுத்து கொண்டார்கள், நீ கூட்டிட்டு இருந்தவங்க கெடுத்துட்டாங்க, விக்கிரகாரம் செய்யறாங்க, நான் அழிக்க போறேன் விட்டுருன்னாரு. மோசே சொன்னார், இல்ல 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 அவள் அழிக்க எனக்கு பேரை வெட்டி போடும். அங்க இருக்கு பைபிள்ல. என்னாச்சு? அப்படியா? இவன் பரிந்து பேசுறான். கர்த்தர் கேட்டார், சரிப்பா சரி, நீ கேட்ட இல்லையா, நான் தந்தேன். இவன் கீழே வந்தான். கையில என்ன வச்சிருக்கிறான்? கர்த்தர் ஒரு கல் பலகையை வெட்டி தனக்கு கை வச்சு எழுதி கொடுத்து 10 கற்பனை பலகையாக அவர் கொண்டு வர. இங்க கொண்டு வந்து மேலே இருந்து பார்த்தான். கண்ணுக்குட்டி ஆராதனை பார்த்தோன்னே இவனுக்கு குடும்பக்கார மாதிரி கண்ணுக்குட்டி ஆராதனை செய்த பார்த்தோன்னே ஆவேசம் வந்துட்டு. ஆவேசம் வந்தோடனே என்ன செஞ்சான் தெரியுமா? கையில வச்சிருந்தா இல்ல பலவை தூக்கி துறாடு தெரிஞ்சுட்டான். கொல்லாமா? குடும்பக்கார மாதிரி அக்கிரமம் செய்தா, உனக்கு சபையார் அக்கிரமம் செய்தா, உனக்கு நான் எழுதி தந்தையெல்லாம் தூர போட்டுருவேன். அப்படித்தானே அர்த்தம் ஆகுது. இல்ல நான் இல்லையா எழுதி தந்தேன் அவன்கிட்ட, அங்கிருந்தே சொல்லி தானே விட்டேன். வில்லங்க ஆகி கிடப்போது நீ இல்லப்பா அப்படி ஆகும் இப்படி ஆகும், அது மாமனாக்கம் மச்சனாக்கம் அண்ணனாக்கம் தம்பி ஆகும், அழுது விழிச்சதுனால விட்டேன். இப்ப கிட்ட வந்து பார்த்தோன்னா உனக்கு அப்புறம் வந்துட்டோம். அப்ப எனக்கு வார்த்தை ஏன்டா தூரப்பட்டா, நான் எழுதி தந்தா ஏன்டா உடைச்சா? மனசிலாச்சா அவங்களுக்கு? பயங்கர அவரை வச்சுட்டார். ஓஹோ திருப்பி அங்க போனேன், ஆண்டவரே மன்னிக்கணும் அப்படின்னு எழுதி தரணும். நான் ஒரு தடவை வெட்டி எழுதி தந்தாச்சு, இனி நீயே போய் ஒரு பலவை வெட்டி கொண்டு வா, நான் எழுதி தரேன். 2வது எழுதி கொடுத்தாரான். அது முதல்ல மோசேஜ் தப்பு. 2வது மோசேஜ் தப்பு. உன்கிட்ட பேச சொன்னேன், நீ அடிச்சுட்டா, உனக்கு ஆளுள்ள கண்டவுடன் உனக்கு ஒப்பராளம் வந்துடுறேன் இல்லையா? நியந்திரணம் தெற்றும், மலையாளத்தில் நிதானம் தெட்டிடுவ. அப்படி திட்டப்படாது. நான் உன்னிட்ட முகமும் எத்தனை தடவை பேசியிருக்கேன் அவன்கிட்ட, நீ விழுந்து கிடந்தா எலும்பு, நான் உனக்கு எல்லாம் செஞ்சேன் இல்ல, என்ன பரிசுத்தம் பண்ணல. ரொம்ப கவனம், இது எங்களுக்கு பிரச்சனை. தேவ சமூகத்துல நிற்கும்போது ரொம்ப கட்டுப்பாடா நிக்கணும். நீங்க கடந்து பாஸ்டரே பிரசங்கியாரே இன்னும் வப்பராளப்படைய மாதிரி நாங்க வப்பராளப்பட முடியாது. சில வேலை அப்படிதான், நான் அப்படி பேசாம நிற்பேன். பிரசங்கியாரு பாருங்க, நான் அழுதுகிட்டே இருக்கேன், அவரை சிரிச்சுக்கிட்டே நிக்க கொள்ளாம சில அளவு சொல்லுது. பண்டு பாஸ்டர் மாதிரிட்டா வருவா, வயசான அவர் ஈசிஆர்ல இருப்பாரு. அவ வந்து சர்றாம் பறான்னு பொறிஞ்சு தள்ளுவா. அப்படியா சோதரன், அப்படியா இவ பொறிஞ்சுக்கிட்டே இருப்பா. அவர் வேற ஒன்று இப்படியே சொல்லிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் பொறிஞ்சு, கொஞ்ச நேரம் இவ கடவு பட்டி அமரன் இல்லையா? அமர்ந்தவன சொல்லாரு, சேவம் சேவிப்பாமா, சேவிப்பான். சேவம் எத்தனை நேரம்? 1.5 வரி. ஆண்டவரே இந்த அம்மா வந்திருக்கிறாள், அப்படியே பிரச்சனை எல்லாம் சரியாகி கூட ஏசு நான் ஆமேன் முடிச்சு போச்சு. அவளுக்கு பயங்கர கோபம். நான் 1 மணி நேரம் புரிச்சிருக்கேன், இவர் 1.5 வரியில பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. கொள்ளாமா? ஆமா. இப்படி அப்படி நேந்திரணும். எனக்கு நீ கத்த பொரிய முன்னாலே அவருக்கு தெரியும், நீ எங்க இருந்து வாரா, எப்படி வாரா, அவன் போக்குவரத்து அவருக்கு தெரியாமலா? அவர் அதனால அமைதியா இருந்து அவருக்கு தெரியும், ஆண்டவரே நான் வந்திருக்கு சொல்லியிருக்காவே இல்லையா, அதாச்சும் ஏன்னு சொல்லி விட்டுருவாங்க. சோ அதனால நீங்க கடந்து வப்பராளப்படுறோம், நாங்க வப்பராளப்படுறது விடாது. நாங்க ஓகே ஆண்டவர் என்ன சொல்லுவாருங்க, அது அவியலுக்கு புரியாது. அவர் சிரிச்சுக்கிட்டே நிக்காரு, நாங்க அழுதுகிட்டே நிக்கோம். கர்த்தர் பேசினா தானே எங்களுக்கும் கொஞ்சம் கம்பீரமாட்டு 2 போடு. அவர் பேசலன்னா நாங்களும் பதுங்கணும். பசங்கிட்ட என்னத்தையும் செய்யணும், அதுவும் தப்பாகி போயிடும். அப்படி சொல்லி போட்டாரு. வழி இல்ல பாருங்க, ஊழியத்துல நாங்க படுக பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஏதாவது ஆண்டவரே ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லணும் வேணும்ல. ஒண்ணு சொன்னா இவன் அதே பிடிச்சுக்கிடுவா, அதே வச்சுக்கிட்டு பாஸ்டர் அப்படி சொன்னியா இல்லையா, அப்படி சொன்னியா இல்லையா, அப்படி சொன்னியா இல்லையா, ஆமா அவரு முடிச்சிருவேன். நீங்க புரியணும், உங்களுக்கு பொறுப்பு என்ன, தாழ்மை என்ன, அர்ப்பணம் என்ன. நாமளும் கொஞ்ச காலம் கூட்டத்துக்கு வர்றோம் இல்லையாக்கா, நம்ம இன்னும் கொடப்படையில இல்லையா, நம்ம பிரவர்த்தி மாறல இல்லையா, நமக்கிட்ட தாழ்மை வரையில இல்லையா, நமக்கு பரிசுத்த சிந்த வரையில, பின்ன எப்படி அக்கா அப்பா ஏசப்பா இறங்குவாரு. நீங்க சிந்திக்கணுமா வேண்டாமா? எல்லாம் செஞ்சிருங்க. சரி, அப்போ எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு ஜெபிக்கிறோம். அப்ப ஆண்டோடைய வசனத்துல நட, ஆவியில நட, பயத்தோட நட, நடுக்கத்தோட நட. ஊழியக்காரருடைய சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணா உங்க சிறையிருப்பு மாறும், உங்களுக்கு ஜெபம் பண்ணா எங்களுக்கு சிறையிருப்பு மாறும். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வார்த்தைக்கு நம்ம எல்லாம் கைதிட்டு ஆண்டவர் சோதரம் எல்லாம் சோதரம்